पूर्णमादाव पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिन् मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்தி யோகத்துல கடைசியா நம்ம பார்த்தது 4வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஆச்சாரியர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கான் அர்ஜுனன், சகுண உபாசகர்கள் சிறந்தவர்களா நிர்குண உபாசகர்கள் சிறந்தவர்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுண உபாசகர்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணார். இருக்கிறதுலே த பெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண உபாசகர்கள். சகுண உபாசகர்களை தான் கேட்டகரி பண்ண முடியும். அதனால ஆச்சாரியர் என்ன பண்றார், யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னிடத்திலேயே பாவ சமாதி பண்ணவங்களா, மையாவேசிய மனோயேமா சதா காலமும் நித்திய யுக்தா, என்னிடத்திலேயே மனதை வைத்து என்னிடத்திலேயே ஆவேசத்தை அடைந்தவர்களா யார் இருக்காங்களோ, மேலான சிரத்தையோடு உபாசிக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு யுக்த தமா மதா அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு அவர்கள்தான் சிறந்தவர்கள் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் சொல்லிட்டு நிர்குண உபாசகர்களை பத்தி ஆச்சாரியர் என்ன பண்ணார், 3வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். நிர்குண உபாசகர்கள் பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்கன்னா அக்ஷரத்தை பாத்தீங்கன்னா லட்சணங்கள்லாம் சொன்னார். நம்ம எப்படி 11வது அத்தியாயத்துல பகவானுக்கு பாத்தீங்கன்னா பாகவதத்துல இருந்து எடுத்து மேல இருந்து கீழே வரைக்கும் வர்ணனை பண்ணமோ, 3 இடத்துல நம்ம 3 பாகவதத்துல 3 பாட்டுல பார்த்துருக்கோம். அப்ப வர்ணனைகள் பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கர கதாதாரியா அவரோட காலில் இருந்து பாத்தீங்கன்னா தலை வரைக்கும் இருக்கிற வர்ணனைகள் எல்லாம் செய்யப்பட்டது சகுணத்துக்கு. அதே நிர்குணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிர்குணத்துக்கு ஆச்சாரியர் இந்த 3வது ஸ்லோகத்திலேயே என்ன பண்ணார், லட்சணம் சொன்னார். வாக்குக்கு எட்டாதது, அனிர்தேசியம், உபதேசிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவ்வியக்தம், நாமரூப குணங்களா வெளிப்படாதது. அது மட்டும் இல்லாம சர்வத்திரகம், எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருப்பது. அச்சிந்தியம், மனசுக்கு எட்டாதது, சிந்தனை பண்ண முடியாதது. கூட்டஸ்தம், இந்த மொத்த உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, ஸ்கிரீன் மாதிரி எந்த ஒரு விகாரமும் இல்லாமல் இருக்கிறது. ஸ்கிரீன் எப்படி இருக்கோ அது மாதிரி. அதுக்கப்புறம் அச்சலம், எப்படி ஸ்கிரீன் அசையறது இல்லையோ, காட்சிகள் அசையுது ஆனா ஸ்கிரீன் அசையறது இல்லையோ அதே மாதிரி அச்சலம். அப்படிப்பட்டது துருவம், நித்திய தத்துவமா இருக்கிறது. இந்த இதெல்லாம் ஜாகிரத சொப்பனம் எல்லாம் வந்து போகுது. இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் பார்த்தீங்கன்னா வந்து போகுது. ஆனா ஒரு தத்துவம் பாத்தீங்கன்னா நித்தியமா அப்படியே இருக்கு, ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீனுக்கு மேல நிறைய பிலிம் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கு, வருஷக்கணக்கா அது அப்படியே இருக்கு, சேஞ்ச் இல்லாம. அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, வாக்குக்கு மனசுக்கு எட்டாத அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறார்களோ அப்படின்னு நிர்குணத்தை பத்தி பேசியாச்சு. பேசினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு. அதான் பாஷ்யம் படிக்கணும்னு சொல்றது காரணம். முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உபாசனம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாருக்காவது கேள்வி வரலாம். அந்த 3வதுலயும் பரியுபாசத்தேன்னு வருது. அதே 2வது ஸ்லோகத்திலையும் நித்திய யுக்தா உபாசத்தேன்னு வருது. சகுணத்துல பண்ணும் போதும் உபாசனம்ன்ற சப்தம் வருது, நிர்குணத்தை பத்தி பேசும் போதும் உபாசனம்ன்ற சப்தம் வருது. அப்ப என்ன பண்ணணும், 2ஆ பிரிச்சுக்கணும், சகுண உபாசனை நிர்குண உபாசனை. சரி, சகுண நிர்குண உபாசனைன்னா என்ன அப்படின்போது ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்லுவார். உங்களுக்கு பின்னாடி நான் படிச்சு காட்ட போறேன் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் லைட்டா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, உபாசனம் அப்படின்னா தியானம், வேற எதுவுமே இல்லை. தியானத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பரியாய வாச்சு வேற ஒரு சப்தம் தான் பாத்தீங்கன்னா உபாசனம். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல நிறைய தியானம் பண்றவங்க இருக்காங்க, விதவிதமான தியானங்கள் இருக்கு. பௌத்த மதத்திலையும் தியானம் பண்றாங்க,
பிரதானமா வச்சுட்டு பண்றாங்க. அப்ப எங்க போனாலும் தியானம்ன்றது ஒண்ணு இருக்கு. கான்சென்ட்ரேஷன் பண்றது. தியானம்னா என்னது? கான்சென்ட்ரேஷன் பண்றது. இத பாத்தீங்கன்னா உபாசனம்னு மாறும்போது என்ன வருது அப்படின்னா, யதா சாஸ்திரம் சமர்ப்பிதம். நம்ம சாஸ்திரத்துக்கு பாத்தீங்கன்னா சமர்ப்பண புத்தியோட இருந்துகிட்டு, ஸ்ரத்தையோட இருந்துகிட்டு, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்லி கொடுக்குறேன்? ஓங்காரத்தை பண்ணுங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்க, பிராணனை பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கிறது, உபனிஷதங்கள்ல இருக்கிற உபாசன மெத்தட். அப்ப சகுனத்தை பாத்தீங்கன்னா பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை அகார உகாரம் அகாரம் வரைக்கும் சகுனம். அதே மாதிரி இருக்கிறதுலே உத்கிருஷ்டமான ஒரு உபாசனை சகுன உபாசனை எது இருக்கு அப்படின்னா, இந்த பிராணனை பார்க்கறது தான் பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமானது. முதல்ல சப்தங்களை சொல்றது ராம ராம ராம, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர பாராயணம் பண்றது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனோ பிரம்மேதி, வாக் பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த. மனசுல வரக்கூடிய நல்ல தாட் ஓம் ராம் ராம் ராம்னு மனசுக்குள்ளாரியே தியானம் பண்றது. அந்த மனசுல இருக்கிற எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னு பாக்குறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவா 3வது ஸ்டெப் வரும்போது பிராண பிரம்மேதி உபாசித்த. வாக்கு அடங்குச்சுன்னா மனசு, மனசு அடங்குச்சுன்னா வெறும் பிராணன் மட்டும் இருக்கும். இருக்கிறதுலயே உயர்ந்தது பாத்தீங்கன்னா பிராண உபாசனை. இருக்கிறதுலயே உயர்ந்தது இது அப்படின்னா சகுனத்துல ஓங்கார உபாசனை. இது எல்லாமே சகுன உபாசனை தான். அப்ப இந்த உபாசனையை எடுத்துக்கிட்டு நல்ல சகுனத்துல பண்றது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்? சாஸ்திரத்துல சொன்னது, அந்த சாஸ்திரத்துல சொன்னதை கீதால சொல்லியிருக்கா. ஏகாட்சரம் பிரம்ம, ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். இதையே சொல்லிக்கிட்டே அப்ப பிரமாணம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே வாயில சொல்லியிருக்கார், இந்த ஓங்காரத்தை பண்ணு அப்படின்னு. மொத்த கீதையிலையும் வேற எந்த நாமத்தையும் பகவான் பிரிஸ்கிரைப் பண்ணல. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு யாரு சதா காலமும் அதையே சிந்திச்சு இந்த உயிரை விடுறானோ, எப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாங்கதி. எவன் இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்திலே விடுறானோ அவன் திரும்ப வருவது. சரி, இந்த ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சகுனத்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. இப்ப நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுக்காக திரும்ப 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 ஓங்காரத்தை சொல்றேன் அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாவம் வர ஆரம்பிச்சிடும். நான் சொல்லி சொல்லி இதுதான் பெஸ்ட், த பெஸ்ட், த பெஸ்ட், த பெஸ்ட், ஓங்காரத்தை பண்ணுங்க, ஓங்காரத்தை பண்ணுங்க, ஓங்காரம் தான் எப்படி அப்படின்னு திரும்ப 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 நிறைய கிரந்தங்கள்ல சொல்ல போறேன். சொல்லியிருக்க ஏற்கனவே திரும்பவும் சொல்ல போறேன். எதுக்கு அப்படின்னா அப்பதான் அதுல ஒரு ஸ்ரத்த பாத்தீங்கன்னா, ஓ இதுதான் பெஸ்ட் போல இருக்கு, கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. உபனிஷத்து மாண்டூக்கியம் சொல்லுது, மாண்டூக்கிய காரிக்கா பாத்தீங்கன்னா கௌடபாத மகரிஷி சொல்றார். அதே பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்றார். இது மாதிரி எல்லா பிரமாணங்களை எடுக்கும் போது உங்களுக்கு அதுல என்ன ஆயிடும்? ஸ்ரத்த வரும் அதிகம். அப்ப ஸ்ரத்த வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? அந்த ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு ஆச்சாரியர் இங்க ஓங்காரத்துக்கு போன 3வது ஸ்லோகத்துல அர்த்தம் பண்ணும்போது சொல்ற என்ன பண்ணணும்? அதை விஷயமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உபகம்ய, அதுக்கு பக்கத்துல போய், அது பக்கத்துல போறதுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பிராணாயாமத்தை பண்ணி நல்ல ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு சுவாமிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுவாமியோட போட்டோ வச்சுக்கிட்டு மெதுவா பாத்தீங்கன்னா நீதான் அகாரமா இருக்க, நீதான் உக்காரமா இருக்க, நீதான் மகாரமா இருக்க அப்படின்னு விராட்டு ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அகாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பகவானோட விராட் ரூபத்தை சிந்தனை பண்றது. உக்காரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுவாமியை பாத்தீங்கன்னா மனசா பிராணனா புத்தியா சுவாமி இருக்காருன்னு விஷ்ணுவை பாத்தீங்கன்னா தியானம் பண்றது. அதே நேரத்துல மகாரம் பண்ணும்போது சிவபெருமானை வச்சுக்கிட்டு சுவாமி தான் பாத்தீங்கன்னா அவ்யக்தமா இருக்கார், மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனா இருக்காருன்னு உபாசனை பண்றது. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சகுனம் வந்துடும். இதை என்ன பண்ணணும்னு அப்படின்னா இந்த ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தைலதாரை மாதிரி ஓம் 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 ஒவ்வொரு தாட்டையும் பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு சமான பிரத்யய பிரவாகேன, பிரவாகமா பாத்தீங்கன்னா ஒரே பிரத்யம்னா தாட், ஒரே தாட் பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம். நல்லா இது பிரவாகமா தைலதார மாதிரி விட்டு போகாம
தொடர்ந்து செய்யறது எதுவோ அதை எப்படி பண்ணணும்? ஒரு நாள் 2 நாள் பண்ணலாமா? இல்ல, தீர்க்க காலம். தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் இவர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்ணார், இந்த தீர்க்க காலம் நைரந்தரியத்துக்கு சொல்லும் போது சதாசிவ பிரம்மேந்திரர் யோக சுதாகரத்துல சொல்றார், படிச்சிருப்பீங்க. பையனை கொண்டு ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு அப்பா வந்து பையனை வந்து பாடசாலையில விட்டார். விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு, அப்பா கேட்கிறாரு, என்ன பையனை வந்து நம்ம வேத பாடசாலைக்கு அனுப்பணும், வேதம் எத்தனை? 4 வேதம் தானே சொன்னாங்க, ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், 4 வேதம் தானே, 5வது நாள் ஆச்சு இன்னும் வரலையாம அப்படின்னு கேட்டா சரியா வருமா? யோசிச்சு பாரு. அப்ப 4 நாள்ல 4 வேதத்தை படிச்சிட முடியுமா? படிக்க முடியாது. அதுக்குன்னு சமயம் தேவைப்படுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள் வந்து ஏன் பையன் வரலன்னு கேட்டா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நான்சென்ஸா இருக்குமோ, அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் 1 மாசத்துல முடிச்சிடலாமா சாமி, ஒரு 2 மாசத்துல முடிச்சிடலாமா சாமி அப்படின்னு யாராவது உபாசனையை கேட்டாங்கன்னா அது மாதிரி ஆகாது சுவாமி. ஏன் அப்படின்னா, நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேவ் ஆகி நம்மளோட சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. பல வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா, பல ஜென்மங்களா, பல வருஷங்களா நிறைய போட்டு வச்சிருக்கோம். இந்த ஒரு ஓம் போச்சு அப்படின்னா ஒரு 100 தாட்டை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணும். அப்ப ஒரு ஓம் போய் 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 இந்த வைண்டிங் பண்ற மாதிரி தான், ஒயரை வந்து வைண்டிங் பண்ண 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 அதோட வீரியம் அதிகமாயிட்டே போகும் காயில்ல. அதே மாதிரி இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 முதல்ல ஒரு ஓங்காரம் ஒரு தாட்டை உள்ள இருக்கிற ஒரு தாட்டை எரேஸ் பண்ணும். நீங்க திரும்ப 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 மனநாத்து திராயத்தை இதி மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரியம் வர ஆரம்பிச்சு. ஒரு ஓங்காரம் சொல்லும் போது ஒரு தாட்டை நாசம் பண்ணது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஓங்காரம் 10 தாட்டை நாசம் பண்ணும். ஒரு ஓங்காரம் கொஞ்ச நாள் கழிச்சு 100 தாட்டை நாசம் பண்ணும். ஒரு ஓங்காரம் 1000 தாட்டை, ஒரு ஓங்காரம் 1,00,000 தாட்டை, ஒரு ஓங்காரம் கோடி தாட்டை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆவருத்தியை வந்து பண்ண 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 அந்த மந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாமர்த்தியம் வந்து. அப்ப இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அசாஸ்திரியமான சப்தங்கள் நிறைய இருக்கு. அந்த அசாஸ்திரிய சப்தங்கள், இந்த உலகியலான நிறைய எண்ணங்களை நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வாசனையா இருக்கு. இது எல்லாத்தையும் அது டிஸ்ட்ராய் பண்ணும். அப்படி டிஸ்ட்ராய் பண்றதுக்கு என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப. அதனாலதான் நான் இப்போ இந்த கிளாஸ் எடுக்கிறது கூட என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஏன் சுவாமி வந்து நான் ஏற்கனவே சொல்லித்தேன், 2 வாட்டி நான் கீதா படிச்சிருக்கேன், இது 3வது வாட்டி நான் சொல்லித்தரேன். முதல் முறை வந்து பகவத்கீதா சொல்லும் போது 225 கிளாஸ்ல எடுத்திருக்கேன். 2வது முறை பகவத்கீதை எடுக்கும் போது 240 கிளாஸ் எவ்வளவு ஆயிருக்கு, 15 கிளாஸ் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப எவ்வளவு ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஆயிருக்குல்ல. ஏன் அப்படின்னா இப்ப நித்தியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரியமான சப்தங்களை திரும்ப 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 கேட்கறீங்கல்ல, இந்த கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த சப்தம் உள்ள போய் உங்களோட சித்தத்துல இருக்கிற அசாஸ்திரியமான தாட்டை, உலகியலா என்னெல்லாம் பதிவு பண்ணிருக்கோம் இதெல்லாம் மெதுவா 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 இந்த சப்தம் அந்த சப்தத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரிய சப்தங்கள் உள்ள போதும் அந்த அளவுக்கு பவித்திரமாகும் இந்த சித்தம். இதே ஓங்கார மாதிரியான பரம பவித்திரமான மந்திரங்களை கண்ணமூடி உட்கார்ந்து நீங்க மெடிடேட் பண்ணும்போது தைலதார மாதிரி தீர்க்க காலம் யதாசனம், தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆசனம்ன்றதுக்கு அர்த்தம் அதுலயே இருத்தல், அதுலயே நிற்றல், எதுவோ அதுக்கு பேர் உபாசனம் அப்படின்னு பேர். பூஜை இல்ல இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜையை பத்தி பேசவே இல்லை. நிறைய பேர் பூஜைய உபாசனம் நினைச்சுட்டு இருக்காங்க, பூஜை உபாசனம் இல்லை. அப்ப இது வந்து ஓங்காரத்தையோ பிராணனையோ இல்ல ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு ரூபத்தையோ நாமத்தையோ எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா சகுன உபாசனம். இதே நிர்குண உபாசனை அப்படின்னும் போது நேற்று பரமார்த்தன் சுவாமியோட ஒரு நிதித்தியாசனத்தை பத்தி ஒரு லட்சணம் படிச்சோம், ஃபேஸ்புக்ல யாரோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனா பாட்டுக்கு வரவே மாட்டேன்றாங்க, யோசிக்கவே மாட்டேன்றாங்க. நிர்குண உபாசனை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஸ்தகத்துல இருக்கிறதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ புஸ்தகத்துல இருக்கிறது உபாசனையில வராது. நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ சிந்தனையில கொண்டு வரீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்குள்ளார வர்றது. நல்லா புரிஞ்சுங்க, மனனம் வேற, நிதித்தியாசனம் அப்படின்ற ஆத்ம தியானம் வேற. நேத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லட்சணம் பண்ணிருக்கோம், அச்சிந்தியம், சர்வத்திரகம், அனிர்தேசியம், கூட்டஸ்தம், துருவம்,
அச்சலம், அவ்வியக்தம், அக்ஷரம் அப்படின்னு சொல்றோம்ல, இது எல்லாத்துக்கும் பேரு அதத்து வியாவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட், நேத்தி நேத்தி மெத்தட். நேத்தி நேத்தி மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா முதல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இப்ப என்ன மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நல்லா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மனநத்தை கம்பேர் ஸ்டடிஸ் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் ஏகாந்தமா இருந்துகிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு தாட்டையும் என்ன பண்ணணும், நேத்தி பண்ணணும். இது தேகத்தோட பேஸ் பண்ணி இருக்கிற தாட்டு, தேகத்தை பேஸ் பண்ணி இருக்கிற தேக விருத்தி, அதுக்கப்புறம் லோக்கத்தை பேஸ் பண்ணி இருக்கிற லோக்க விருத்தி, லோக்கத்தை பத்தின எண்ணங்கள், அப்புறம் தேகத்தை பத்தி, லோக்கத்தை பத்தி, சாஸ்திரத்தை விருத்தி, இது மாதிரி அநேக விற்த்திகள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது காட்டு, இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மனசோட ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல இந்த மனசோட ப்ரொஜெக்ஷன் நேத்தி 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 பண்றது மூலமா நின்று போகுதோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சமயத்தை தான் தான் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த தான்ல நிக்கிறது தான் மெயினான நிதித்தியாசனம் பேரு. நிர்குணத்துல நிக்கிறதுக்கு பேர். நிர்குணத்தை தியானம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? நிர்குணத்தை தியானம் பண்ண முடியாது. நிர்குணத்துல தான் தானா நிக்கிறது எதுவோ அதுதான் நிர்குண உபாசனைன்னு பேர். 6வது சாப்டர்ல ரொம்ப தெளிவா 6:25 ரொம்ப தெளிவா சொல்லுது. 6:25, 6:18 இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிதித்தியாசனம்ன்ற இடத்துல வந்து சிந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்துவான கிஞ்சிதபி சிந்தைய ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆத்மாவில வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஆத்மால மனசை நிப்பாட்டி அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் இருக்கட்டும். அதே நேரத்துல 6:20 சொல்லும்போது சொல்லுது எத்திர உபரமதே சித்தம், எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிருத்தம் யோக சேவையா எல்லா தாட்டையும் விட்டுட்டு சித்தமானது ப்ரொஜெக்ஷன் இல்லாம வெறும் அணைஞ்சு போகுதோ, இல்லாமல் போகுதோ, சித்தம் இல்லாமல் போகுதோ அந்த இடத்துல எத்திர செய்வாத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யத், அந்த இடத்துல தன்னிடத்திலேயே தான் ஒருத்தன் சந்தோஷத்தை பிரம்மானந்தத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தமே நிர்குண உபாசனை அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்தி நேத்தி பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா தான் 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 தான்ல நிக்கிறது 2வது ஸ்டெப். அந்த தான் தான்லயே நின்று வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விகல்பமும் இல்லாம போகுதோ அந்த சமயத்துல அவன் நிஷ்டனாகிறான், அவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்தனாகிறான் அப்படின்னு புரிஞ்சு. அப்ப 2 விதமான உபாசனைகள், ஒண்ணு நிர்குணம் ஒண்ணு சகுணம் சொல்லியாச்சு. சரி, அந்த நிர்குணத்தை பண்றதுக்கு என்ன சுவாமி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது ஸ்லோகம் நேற்று பாடத்துல ஆரம்பிச்சோம். 4வதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்குணத்தை பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு வரும்போது சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதாக. அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் மட்டும் பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா முதல் தகுதி என்ன பண்ணணும் நிர்குணத்துல நிக்கிறதுக்கு, சன்னியம் ஏந்திரிய கிராமம். நன்றாக இந்திரியங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய கூட்டங்களை நன்றா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா தமத்தை பூரண தமம் வரணும். அந்த ஆமையோட இது சொன்னோம் பாத்தீங்களா 2வது சாப்டர்ல நிஷ்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நிஷ்டை அடையணும், ஸ்தித பிரஜனா ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்தித பிரஜனா ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சொல்லுது, இது மாதிரி இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு. வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. வசேகி யஸ்யேந்திரியாணி எவனுடைய இந்திரியங்கள் நன்கு அடக்கப்பட்டதாகிறதோ அவனுடைய அறிவானது நிலை பெற்றதாகும், ஸ்தித பிரஜனா அவன் ஆவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணாம, இந்திரியம் தானே உங்களுக்கு பைப் லைன் மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை ஃபீடிங் பண்றது. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 3வது சாப்டர்ல வந்து வாசனையை பத்தி பேசும்போது சொல்ற, ஏப்பா நீங்க ரொம்ப வாசனையை பத்தி மனசுல எல்லாம் முதல்ல கை வைக்காத, என்ன பண்ணு அப்படின்னா தஸ்மாத் தொம் இந்திரியான்யாதம் நியமிய பரதர்ஷப. முதல்ல நீ என்ன பண்ணு அப்படின்னு இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணு இந்திரியங்கள்ல
முக்கியத்துவம் கொடு, இந்திரியங்களை நன்றாக கண்ட்ரோல் பண்ணு. தஸ்மாத்வம் இந்திரியானி யாதவ் நியமிய பரதர்ஷன். முதல்ல இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிய அப்படின்னா அதுதான் பைப்லைன். அந்த பைப்லைன் வழியா விஷயத்து உள்ள போனீங்க அப்படின்னா விஷய சிந்தனை போயிட்டே இருக்கு. அப்ப பைப்லைனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனசு போயிட்டா இருக்கும். மனசையும் மெதுவா வந்து உபாசனைகள் மூலமா நேத்தி கர்மா பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற வாசனைகள்லாம் வெளில வரும். நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மெதுவா இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் சாந்தமா விருத்திகள் இல்லாம. இதுதான் முக்கியமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணணும், இந்திரிய கிராமத்தை இந்திரிய கூட்டத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி சர்வத்திர சமபுத்தையக முக்கியமா வைக்கணும். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் தான், வெறும் கான்சியஸ்னஸ் தான். நான் சொல்றேன், இந்த நான் சொன்னதுக்கு பிறகுதான் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இந்த உலகம் இருக்கு, பக்கத்துல மாமா இருக்காரு, இந்த அம்மா இருக்காங்க, நாத பிரம்மம் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்ற வீடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இது எல்லாம் நான் எப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ப சொல்றேன் நான் அப்படின்னா இந்த நான் அப்படின்ற முதல் பெர்சன் இருக்கிறத வச்சுக்கிட்டுதான். இந்த நான் அப்படின்றத வச்சுதான் ஜாகிரதம் இருக்கு, நானை வச்சுதான் சொப்பனம் இருக்கு, நானை வச்சுதான் தூக்கத்துல இருக்கிறது ஒன்றும் தெரியல நான் சொல்றேன். அப்போ இது எல்லாம் சொல்றதுக்கு வந்து அதிஷ்டானமா ஆதாரமா ஸ்கிரீன் மாதிரி எது இருக்கு, இந்த நான். இந்த நான் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அகண்டமா இருக்கிறது, சர்வத்திர வியாபகம். ஸ்கிரீன் எப்படி காட்சிகள் எல்லாத்தையும் வியாபிச்சு ஸ்கிரீன் இருக்கோ அதே மாதிரி ஜாகிரத சொப்பன சுசுப்தின்னு சொல்லக்கூடிய இந்த 3 அவஸ்தைகளையும் வியாபிச்சு, இந்த 3 அவஸ்தைகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, வியாபிச்சு ஆதாரமா இந்த நான் இருக்கேன் அப்படின்னு, நிர்குணமா இருக்கிற நான் இருக்கேன் அப்படின்னு. எல்லாம் நான் தான், இங்க இருக்கக்கூடியது எல்லாம் சர்வமும் நான் தான், நான்ற கான்சியஸ்னஸ் தான். எல்லாம் வெறும் ஆபாசிக்குது. தங்கம் தான் ஆபரணங்களா மூக்குத்தி கம்மலா இருக்கு, தங்கத்துக்கு அநியம கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்லாம் இல்ல. அதே மாதிரி நான்ற கான்சியஸ்னஸ் தான் இது எல்லாம், இந்த ஜெகத்து மொத்தமும் நானோட ஆபாசம் அப்படின்னு எல்லாத்திலையும் சமபுத்தி இருக்கிறவனா, தன்னையே பார்க்கிறவனா, பிரம்மத்தையே பார்க்கிறவனா இருந்துகிட்டு யார் வந்து உபாசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் பிரம்மமா இருக்கிற சுத்த நிர்குணமா இருக்கிற பிரம்மத்தையே அடைகின்றார்கள். எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு போது சர்வபூத ஹிதேரதாக. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஹிதம் எதுவோ அதேதான் மற்றவங்களுக்கு ஹிதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம உபம்யேன சர்வத்திர. கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அனுபூதிக்கு பிறகு சுவாமி என்ன சுவாமி வரும் அப்படின்னும் போது 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, தன்னை போலவே எல்லாத்தையும் பார்க்கிற ஆத்ம உபம்யேன சர்வத்திர சுகம் வா எதிவா துக்கம். 6:32 6:32 போட்டீங்கன்னா அந்த சர்வபூத்த ஹிதேரத்தா இருக்குல்ல, அது பக்கத்துல 6:32 போட்டீங்கன்னா சரியா வந்துடும். எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமத்தை பார்க்கிறார்கள். எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமத்தை பார்க்கும்போது நான் தான் எல்லாத்திலையும் இருக்கேன். அப்போ எனக்கு ஹிதமா இருக்கிறது எல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதமா நினைக்கிறது. மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். குரங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பிள கொடுக்கலாம், யாராவது கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு சாமி வந்து பாதாம் சாப்பிடுவான்னு கொண்டு வந்து கொடுத்தாருன்னு நான் குரங்குக்கு தான் கொடுத்துருவேன். அதுக்காக வந்து சாமி வந்து ஐயோ சாமி குரங்கு கொடுக்குறாருன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா ஜீவராசிலையும் யார் இருக்கா, ஈஸ்வரன் தான் இருக்கார். அப்ப நான் ஒரு நல்ல ஆப்பிள சாப்பிட்றதும் ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள் சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பேதமும் இல்லை. எனக்குள்ளார இருக்கிறவன் தான் அதுக்குள்ளாரையும் இருக்கான். பக்தியில எடுத்துக்கிட்டாலும் அதை அப்ளை பண்ண முடியும், அதே வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதை அப்ளை பண்ண முடியும். அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றதா. ஒரு ஜீவராசி கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடாது சார், எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், வலி வேதனை இல்லாம இருக்கணும். நான் பிரார்த்தனை பண்றதே ஒன்னே ஒண்ணுதான், செத்து போறாங்க எல்லாரும், இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் செத்து போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்து போறதை வந்து தவிர்க்கவே முடியாது. நான் டெய்லி பிரார்த்தனை பண்றது, பகவானே எந்த ஜீவராசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா வலி வேதனையோட இருக்கக்கூடாது, எந்த ஜீவராசியும் பசியினாலையும் இதனாலேயும் கஷ்டப்படக்கூடாது, துக்கம் இல்லாம இறந்து போகும். யாரெல்லாம் இறந்து போறாங்களோ துக்கம் இல்லாம இறந்து போகட்டும், இறந்து போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்வதம். அதனால நிம்மதியா இருக்கட்டும். அப்படிதான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த துக்கத்தை போக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, தனக்கு கிடைக்கிற உணவை கூட மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டு,
சர்வபூத ஹிதேரதாக எல்லா ஜீவராசிகளுடைய ஹிதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஒரு குரூப் இல்ல, ஒரு குரூப்புக்கு மட்டும் பண்றது அப்படின்றது எல்லாத்துக்கும் முடியும். ஒரு ஃபேமிலிக்கு பண்றது, ஒரு குரூப்புக்கு பண்றது, என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு பண்றது அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார். விராட்டா இருக்கார், ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார், ஈஸ்வரனா இருக்கார். அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவமா அவர் தான் வியாபிச்சிருக்கார். சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சர்வத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிதமா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து இன்னைக்கு பாட்டம் பாஷ்யத்துக்கு பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதிகள் சொல்லியிருக்கு. இந்திரியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணவனா இருக்கணும். அப்பதான் நிர்குண தியானத்தில் அகம் 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 அகம்னு புரணத்துல நிக்க முடியும். இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மனசு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் வாசனைகள்ல மட்டும் நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா எம்டி ஆயிடும். அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம். அதுக்கப்புறம் சர்வத்திர சமபுத்தி. எதெல்லாம் பாக்குறோமோ கேட்கிறோமோ எல்லாம் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு கான்சியஸ்னஸ் தான் பாக்குறது ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வபூத ஹிதேரதாக எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை பண்றதையே. கண்ணை விழிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்றது. கண்ணை மூடணும் அப்படின்னா எல்லாம் பிரம்மமயம், நான் பிரம்மமா இருக்கேன்னு நினைக்கிறேன். வெறும் கான்சியஸ்னஸ் இதை தொடர்ந்து பண்றது. இந்த 3 கண்டிஷன் சொல்லியாச்சு. இதே பக்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பக்தனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவனும் இதே தான் பண்ணுவான். ஆனா என்ன பண்ணுவான் அப்படின்னா எச்ச கிஞ்ச ஜகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. அவன் என்ன பண்ணுவான்? விராட் உபாசனை பண்றவன் இது எல்லாம் விராட்டுன்னு பார்ப்பான். ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பண்றவன் இது எல்லாம் பிராணன்னு பார்ப்பான், மனசுன்னு பார்ப்பான், புத்தின்னு பார்ப்பான். இதே ஈஸ்வரனை பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மாயையோட சேர்ந்து சிவபெருமான் தான் இந்த மொத்த பிரபஞ்சமா இருக்கார், அவரோட டிராமா தான், ஆட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற எல்லா ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஆக்ஷன் தான் அப்படின்னு நாட்டியம் ஆடுறார் அப்படின்னு அவன் பார்ப்பான். அதே நேரத்தில் சுத்த பிரம்மத்துக்கு போறவன், நிர்குணத்துக்கு போறவன் இது எல்லாம் நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்மம் தான் அப்படின்னு பார்ப்பான். அப்போ எல்லாமா பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில சகுன உபாசகர்களுக்கும் எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார்க்கணும். நிர்குண பிரம்மத்தை உபாசனை பண்றவன் எல்லாத்தையும் சுத்த பிரம்மமா கான்சியஸ்னஸா பார்க்கணும். இப்படி சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து சந்நியம்ய. சந்நியம் என்ன அர்த்தம்? நன்றாக. சம்யக்கு நியம்ய உபசம்ஹிருத்ய, நல்ல சம்ஹிருத்திய, எல்லா இந்திரியங்களையும் நன்றாக ஷட் டவுன் பண்றதுக்கு பேரு உபசம்ஹிருத்திய, சம்ஹிருத்தியன்னு பேர். ஷட் டவுன் பண்ணிட்டு எதை? இந்திரிய கிராமம். இந்திரிய கிராமம்னு என்ன அர்த்தம்? இந்திரிய சமுதாயம். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக கண்ட்ரோல் பண்ணி இந்திரிய சமுதாயம் கூட்டத்தை. சர்வத்திர சமபுத்தேகன என்ன அர்த்தம்? சர்வத்திரனா சர்வஸ்மின் காலே, எல்லா காலத்திலையும். நம்ம என்ன பண்றோம்? நிதித்தியாசனத்துக்கு நிர்குணத்துக்கு போகும்போது ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, பரமாத்மா சுவாமி ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க வந்து பல வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நான் காலையிலையும் சாயந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்றேன் சாமி, நிதித்தியாசனம் பண்றேன் சாமி. நான் கேட்டேன், மீதி நேரம்லாம் என்ன பண்ணுவீங்க? இப்போ டைம் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண உபாசனன்றது டைம் போட்டு பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை சாமி, கடைசி காரியமே அந்த நிர்குண உபாசனை தான், எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு 24 மணி நேரத்திலையும் தூங்குறது சாப்பிட்றது தவிர்த்து. ஐத்திரேய உபனிஷத்து சொல்லுது. ஐத்திரேய உபனிஷத் பாஷ்யம் நான் படிச்சு கொடுக்கும்போது சொல்லுவார், ஆச்சாரியர் சொல்லுவார் என்னன்னா, பசி வந்தா தேக வாசனைக்கு வர, பசி வந்தா நேச்சுரல் கால் வந்தாச்சு பசிக்குது, அதுக்கப்புறம் தூக்கம் வந்தா தூங்குறது. ஞானானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர்ல வந்து சன்னியாசிகளுக்கு தியானம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டுல ஒரு இடத்த வாங்கி அங்க ஒரு தியான மண்டபத்தை சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு ஒரு கட்டளை சொன்னார். சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை சொல்லியிருக்காரு ஞானானந்த சுவாமி. திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, வியர்த்தா புலி, பசி வந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, எவ்வளவுதான். கானா பீனா சோனா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க சாதுக்களுக்கு. மீதி நேரம்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, மீதி நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் இந்த டைம் போக மீதி நேரம்லாம் அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே இந்த மனசை வந்து சதா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவம்,
ஆத்மாலேயே இந்த மனசை நிப்பாட்டி வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காது. அப்ப என்ன டைம் சுவாமி நிதித்தியாசனத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுனத்துக்காவது நீங்க கொஞ்சம் டைம்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, மெதுவா 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 டைம் இன்க்ரீஸ் பண்றீங்க. நிர்குண உபாசன நிதித்தியாசனம் எப்படின்னா சர்வஸ்மின் காலே. ஆச்சாரிய சர்வத்திரன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிட்டாரு, காலவாட்சியை எடுத்துக்கிட்டாரு. காலவாட்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வஸ்மின் கால, எல்லா காலத்திலையும் எப்படி இருக்கணும், சமபுத்தயக. சமபுத்தின்னு அர்த்தம் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த தேகத்துல எது நடந்தாலும் சமா துல்லியா. சமம்னா என்ன அர்த்தம், ஈக்குவலா இருக்கிறது. அந்த ஈக்குவலா எதை வச்சுக்கிறது, புத்திய பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி வச்சுக்கிறது. தேஷாம் இஷ்டானிஷ்ட பிராப்தவ். என்னோட சிஷ்யர்கிட்ட பாத்தீங்கன்னா நேற்று ரொம்ப சண்டை போட்டேன். இனிமே என்னோட சித்தத்தை டிஸ்டர்ப் பண்ணுனீங்கன்னா அடிதான் கிடைக்கும். என் சித்தத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு என்ன வாதம் பண்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, டைவர்ஸ் பண்ணுவாங்க. நீங்க என்னோட சிஷ்யர் இல்லை அப்படின்னு டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால வந்தா என் சித்தம் பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளோ போயிட்டு இருக்கு. காலையில இருந்து ஒரே ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னா அதுல கல்லு போடாம நடந்துக்கிட்டீங்கன்னா அதான் சேவை. நீங்க வெளியில பண்ற சேவையெல்லாம் சேவை இல்லை. அதனால என்னோட சித்தத்தை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. என் சித்தம் ஓங்காரத்துல இருக்குன்னா ஓங்காரம் போயிட்டே இருக்கணும். நான் இப்போ அப்பாவை அம்மாவை எல்லாத்தையும் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னா அந்த அந்த தத்துவத்தை அடையிறதுக்காக அகம் பிரம்மாஸ்மி. அப்போ எவ்வித காரணத்தை கொண்டு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வான் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஏன் அப்படின்னா சித்தம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க முக்கியமா சொல்லுது, எல்லா காலத்திலையும் இஷ்டம் அனிஷ்டம் எதெல்லாம் பிராப்தி ஆகுதோ, என்ன பிராப்தி ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரே தரங்கம் போகணும். அந்த தரங்கம் ஒரே மாதிரி அலை போயிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி போகணும், வெறும் மணி ஓம் 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 போகணும். அந்த ஓங்காரத்துல பாத்தீங்கன்னா அகார பிரதானம் உக்கார பிரதானம் அகார பிரதானம் போய் 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 வெறும் மணி பாத்தீங்கன்னா வெறும் நிச்சலமா இருக்கிறது. அந்த நிச்சலமா இருக்கிறதுக்கு பேர் தான் சொல்றாரு ஏஷாம். எவர்களுடைய புத்தி பாத்தீங்கன்னா இஷ்டம் பிராப்தி ஆகும் போதும் அனிஷ்டம் பிராப்தி ஆகும் போதும் எது நடந்தாலும் சமமாயிருக்கோ. சமம்னா என்னன்னா சமம் பிரம்ம. சமம்னா என்ன அர்த்தம், பிரம்ம தத்துவம் வெறும் கான்சியஸ்னஸ்லயே இருக்கோ. தே சமபுத்தயா. அவர்கள் பாத்தீங்கன்னா சமபுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு பேர். அவர்கள் தே ஏவம் விதாகா. அவர்கள் இந்த விதமா இருக்கக்கூடிய அவர்கள் சமபுத்தியா இருக்கிறவங்க தே பிராப்னுவந்தி. அவர்கள் எதை அடைகிறார்கள் அப்படின்னா மாம் ஏவ தே பிராப்னுவந்தி. என்னையே அடைகிறார்கள். என்னையே அடைகிறார்கள்னா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பொசசிவ்லாம் இல்ல, எனக்கு என்னோட குரூப் என்னோட மடம் என்னோட ஆசிரமம் என்னோட ஃபாலோவர்ஸ் அப்படிலாம் இல்ல. சர்வபூத ஹிதேரதா. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் தான். இந்த ஜீவராசிகள் எல்லாம் சுகமா இருக்கணும் அப்படின்னு, இந்த லோகத்துக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், ஹிதத்தை நினைக்கக்கூடியவர்களா இருப்பவர்கள் என்னையே அடைகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் என்ன பண்றாரு, முக்கியமான பாஷ்யம் இங்க சொல்ற. அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டிருந்தான், சிறந்த பக்தர்கள் பாத்தீங்கன்னா யோகத்தை அறிந்தவர்கள் சிறந்தவர்கள் சகுண உபாசகர்களா நிர்குண உபாசகர்களா அப்படின்னு. ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாரு, 2வது ஸ்லோகத்துல சகுண உபாசகர்கள் தான் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 4வது ஸ்லோகத்துல பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, நது தேஷாம் வக்தவ்யம் கிஞ்சித் மாம் தே பிராப்னுவந்தி இதி. அவங்கள பத்தி அந்த நிர்குண உபாசகர்கள் யாரு தான் 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 நிக்கிறாங்களோ, அவங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் சமபுத்தி வச்சிருக்காங்களோ, அவங்க பாத்தீங்க அப்படின்னா தேஷாம் அவர்கள் குறித்து பாத்தீங்கன்னா கிஞ்சித்து ந வக்தவ்யம். அவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. என்ன ஒண்ணுமில்லை, மாம் தே பிராப்னுவந்தி இதி. அவர்கள் என்னை அடைகின்றார்கள் என்ற விஷயத்தில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்ப என்ன அர்த்தம், நிச்சயமா அவங்க பகவானையே அந்த பிரம்மத்தையே பிராப்தி பண்ணிக்கிறார்கள். அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதை பத்தி என்னப்பா சொல்ல வேண்டியிருக்கு. இது மாதிரி ஒருத்தவங்க சமபுத்தியோட இருந்துகிட்டு நிர்குணத்தை பாத்தீங்கன்னா உபாசிச்சுக்கிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்படிப்பட்டவங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு. அவங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா என்னையே அடைகிறார்கள். ஏன் அப்படின்னா, ஏன் சுவாமி அப்படி சொல்றீங்க, அப்ப இவங்களை கேட்டகரி பண்ண வேணாமா, நிர்குண உபாசகர்களை கேட்டகரி பண்ண வேணாமா சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு ஞானி து ஆத்மைவ மே மதம்.
7வது சாப்டர்ல 18வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. ஞானி என்பவன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவாகவே ஆவான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 18வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் அங்க வகைப்படுத்துறார். 7வது அத்தியாயத்துல வகைப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னா சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 விதமான சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்னு 7-16 ஸ்லோகத்தை சொன்னார். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தினால உபாசனை ஈஸ்வரனை பார்க்க வரவங்க, பிஸ்னஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அது வேணும்னு கேட்கறவங்க, அதுக்கப்புறம் பகவானையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மள மாதிரி இருக்கிறவங்க, ஜிக்ஞாசு பக்தியா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்க 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 ஒரு ஞானம் வந்துடுது. அந்த ஞானம் வந்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருது, ஆஹா இங்க இருக்கிறதெல்லாம் பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஞானம் வந்தாச்சு, சப்த ஞானம், பரோட்ச ஞானம் வந்தாச்சு. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 பேருமே உதாராகன்ற சிறந்தவர்கள். ஆர்த்த பக்தனும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறான், அர்த்தார்த்தி பக்தனும் பிசினஸ்க்காக ஈஸ்வரனை ஒத்துக்கிறான், ஜிக்ஞாசு பக்தன் வந்து பாத்தீங்கன்னா அதோட அடுத்த லெவல் போயிடுறான், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஞானி தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உதாரா சர்வயே வைத்தே 7:18 சொல்றார். இவங்க எல்லாம் பெஸ்ட், த பெஸ்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானி தூ ஆத்மைவமே மதம். ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னா என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கின்றான் சொல்லியாச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பெரும்பாலும் இதோட முடிச்சுடுவாங்க. நிறைய கொட்டேஷன் கொடுக்குறவங்க எல்லாம் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்ட் என்னன்னு முன்னாடி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். துண்டு துண்டா எடுத்து பண்ண மாட்டோம். ஆத்மை வஞேனி மகம். அப்போ நம்மலாம் ஞானி ஆயிட்டோம், நம்மலாம் ஈஸ்வரன், அதெல்லாம் கரெக்டுங்க. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஞான நிஷ்டையா மாறுதோ அப்பதான் பலன் எடுக்கும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7:18 வந்து 2வது லைன் சொல்றார். ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமே வனுத்தமாம் கதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திதக அப்படின்னா என்னிடத்திலேயே நிற்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டவன். அப்ப ஞானத்தை அடைஞ்சவன், இப்ப சிரவண ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மனநத்தை ஒரு வாட்டி பண்ணீங்க, மனசுக்குள்ள நல்லா வந்துடும். வேதாந்தம் படிக்க 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 படிக்க, மாண்டிக்கத்தை எடுத்து படிக்க படிக்க, அதுக்கப்புறம் எதுல பிரவருத்தி ஆவீங்க அப்படின்னா ஆஸ்திதக அப்படின்னா ஆச்சரியர் சொல்ற என்ன பண்ணணும்? ஞானித்து ஆத்மைவமே மதம்னா இந்த பாஷ்யத்துல சொல்றார். ந அன்யோ மத்த இதி மே மம மதம் நிச்சயா. ஞானி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமானவன் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கான், அந்த காரியத்துல ப்ராசஸ்ல ஈடுபட்டான். குருநாதர்கிட்ட இருந்து பாடம் கேட்டான், அகம் பிரம்மாஸ்மின் மகா வாக்கியத்தை கேட்டுட்டான். கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மனனமும் பண்ணிட்டான். நிச்சயம் ஆயிடுச்சு, இதுதான் நான் பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு என்ன பண்றான்? முயற்சி பண்றான். ஆத்மா அனுபவத்துக்கு என்ன பண்றான் அப்படின்னா ஆஸ்திதன்றதுக்கு அர்த்தம் ஆரோடும் பிரவர்த்தா. ஆரோடும்னா அந்த பிரம்ம பாவத்துல ஏறுறதுக்காக நிதித்தியாசனத்துல பிரவருத்தி பண்ணவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றானா, ஞானி ஹி யஸ்மாத் அகம் ஏவ பகவான் வாசுதேவக. நான் அடிக்கடி சொல்லல, சிரவணம் நடந்தோன்னு மனனம் நடக்கும். மனனம் நடந்ததுக்கு பிறகு நிதித்தியாசனம்ன்ற தியானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாவம் பண்ண வேண்டி இருக்கு. பிரமர கீட்ட நியாயம், அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கிறது. ஆச்சாரியார் சொல்றாரு, அகம் ஏவ பகவான் வாசுதேவோ. அவன் இந்த ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு, இப்ப நான் அதை பண்றேன், இப்பதான் மெதுவா ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல மனனம் வந்து பாத்தீங்கன்னா 16-17 வருஷத்துக்கு மேல மனனம் பண்ணியாச்சு. 18 வருஷம் ஆகிப்போச்சு மனனத்துக்கு. அப்ப இப்ப நான் மெதுவா என்ன பண்றேன், உட்காரும் போது ஓங்காரத்தை மெதுவா சொல்லி கொஞ்சம் மனசு சாந்தப்படுத்திட்டு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமா அந்த வாசுதேவனாவே நான் இருக்கேன். வாசுதேவன் தான் இந்த நான்ற ஸ்புரணமா இருக்கார், நானும் அவரும் வேறில்லை. இததான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கரர் சொல்றாரு, அகமேவ பகவான் வாசுதேவம். நான் பகவான் வாசுதேவனா. வாசுதேவனா யாரு? சுத்த பிரம்மம். நான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வாசுதேவனா இருக்கேன். அந்நியக அஸ்மி, நான் தேகம் இல்லை,
பகவானுக்கு அந்நியமா நான் தேகமோ பரமஹம்சானந்தான் இந்த கேரக்டரோ இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பொய். வாஸ்தவத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா வாசுதேவனாத்தான் இருக்கேன். இது ஏவம் யுக்தாத்மா, இந்த விதமா வந்து யோகத்தோடு கூடினவனாக. யோகம் என்னது? சமாஹித சித்தகாசன். நிர்குண உபாசனைக்கு வந்தாச்சு. வெறும் ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு நல்லா பாவிக்கிறது, பாவிச்சதுக்கு பிறகு அதுலயே தான் 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 தான்ற ஸ்புரணத்திலேயே நிக்கிறது. அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவிக்கிறான்? அப்ப பக்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்குண பக்தன் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே பிரம்மம் என்று வாசுதேவன் என்று பாவிக்கிறான். பாத்தீங்களா? அதனால அவனும் நானும் வேறு வேறு இல்லை. ஞானி து ஆத்மைவ மே மதம். ஞானி நானாகவே இருக்கின்றேன், ஞானியாக நான் இருக்கின்றேன், நானாக ஞானி இருக்கின்றான். இதுல கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லை. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு இந்த பாஷ்யத்துக்கு வந்தது. ஞானி து ஆத்மைவ மே மதம் இது ஹி உக்தம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவனை நிர்குண உபாசகனை என்ன பண்ண முடியாது? சிறந்தவனா சிறந்தவன் இல்லையான்னு கேட்டகிரி பண்ண முடியாது. புரிஞ்சுங்க? அப்ப உபாசகன் அப்படின்னா பெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுண உபாசகன். விஸ்வரூப தியானம் பண்றவன், ஹிரண்ய கர்ப்ப தியானம் பண்றவன், ஈஸ்வர தியானம் பண்றவன் த பெஸ்ட். அப்ப நிர்குணம் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான்? சிரவணம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான், மனனம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். மனனத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி நானும் பகவானும் வேறு இல்லை, நானும் பகவானும் வேறு இல்லை, நானும் பகவானும் வேறு இல்லை அப்படின்னு. அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கான்சியஸ்னஸ்லயே நிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவன் உபாசனை பண்றானா அப்படின்னா, உபாசனை பெரும்பாலும் நம்ம என்ன சொல்றோம்? ஆப்ஜெக்ட் இருக்கணும். இங்க ஆப்ஜெக்ட் இல்லை. நேத்தி பண்ணும் போதாவது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் நேத்திக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை, வெறும் சப்ஜெக்ட் மட்டும். அந்த சப்ஜெக்ட் பகவான் சுத்த பிரம்மமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிர்குண உபாசகனை என்ன பண்றது இல்லை அப்படின்னா கேட்டகரி பண்ண முடியாது அப்படின்னு ஆச்சாரியா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நகி பகவத் ஸ்வரூபானாம் சதா. அப்ப நிர்குண தியானத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பகவானோட சொரூபமாவே இருந்துகிட்டு சதாம் யுக்த தமத்துவம் அயுக்த தமத்துவம் வா நகி வாச்சியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பகவத் சுரூபமாவே தன்னை வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறான் அப்படின்னா, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பாவம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அகம் நான் பிரம்மமாவே இருக்கின்ற அந்த நான்லயே தொடர்ந்து எவன் நிக்கிறானோ நிர்குண உபாசகன், அதுலயே இருந்து அந்த நிஷ்டையை அடையிறானோ அவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி உபாசனை பண்றவனை பகவத் சுரூபானாம் சதா, பகவத் சுரூபமாவே இருக்கின்ற அவர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யுக்த தமத்துவம், அவங்க யோகத்துல சிறந்தவர்கள் என்றோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அயுக்த தமத்துவம் வா, அவங்க வந்து யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறந்தவர்கள் இல்லை என்றோ. இது மாதிரி டிவைட் பண்ணி பாக்குறதுன்றது நகிவாச்சியம், சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா அவங்க பிரம்மஸ்வரூபமாவே இருந்துகிட்டு அந்த நிர்குண உபாசனைய பண்றாங்க. அப்ப நிர்குண உபாசனைய பண்றவங்களை கேட்டகரி பண்ண முடியாது. இதை ஹைலைட் பண்ணீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபாசகர்கள பெஸ்ட் யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசகர்கள பெஸ்ட் சகுண உபாசகர்கள் தான். நிர்குண உபாசகர்களை அவங்க பிரம்மஸ்வரூபமா இருக்காங்க, என்னுடைய சொரூபமா இருக்காங்க, அதனால வகைப்படுத்த முடியாது சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு பிறகு முக்கியமான சொல்றேன். அப்ப நம்ம என்ன நிர்குண பிரம்மத்துக்கு போயிடலாமா சாமி? ஏற்கனவே என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கு? 3 கண்டிஷன் சொல்லிச்சா? 4வது ஸ்லோகத்துல சொல்லும் போது கண்டிஷன் என்ன சொல்லிருச்சு? இந்திரிய கிராமத்தை எல்லாத்தையும், இந்திரிய கூட்டங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். எல்லா இடத்துலயும் சமத்தை பார்க்கணும். லாபம் நஷ்டம் எது வந்தாலும் இது எல்லாம் கல்பிதம், சொப்பனம், இதெல்லாம் திருஷ்யம். பார்க்கிற நான் மட்டும் சத்தியம், பார்க்கறதுக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு எது நடந்தாலும் சமபுத்தியில இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஹிதத்தை நினைக்கணும். ராகத்வேஷம் இல்லாம இருக்கணும். எனக்கு எதிரி இருக்கக்கூடாது, நண்பன் இருக்கக்கூடாது. இது மாதிரி எந்த ஒரு பட்சமும் இல்லாம எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த பிரம்மத்தையே பார்க்கிறது. இந்த 3 கண்டிஷன் இருக்கா? அதனால வந்து பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன் சொல்லியிருக்கு. இப்ப நம்மளால பண்ண முடியுமா சாமி? பண்ண முடியாது. அப்ப நமக்கு இன்னும் பக்குவம் பத்தல. நிர்குண உபாசனை அவ்வளவு ஈஸியா கஷ்டமானு கேட்டீங்கன்னா 5வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்ற, நிர்குண உபாசகர்கள் என்னுடைய சுரூபமா தான் இருக்காங்க.
அவர்கள் என்னையே அடைகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா क्लेशोऽधिकतरस्तेषाम् क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् अव्यक्ता हि गतिर्दुःखम् देहवद्भिरवाप्यते देहवद्भिरवाप्यते क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् தேகவத்பிரவாப்யதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தையே நான் மனப்பாடம் பண்ண சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திஸ்தானம். இதுதான் முக்கியமானது. நம்ம கர்த்தவியத்தை டிசைட் பண்ணக்கூடியது இதுதான். நம்ம என்ன பண்ணணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா தேஷாம் கிளேஷோ அதிகதரஸ் தேஷாம். தேஷாம் அப்படின்னா அந்த நிர்குணத்தை உபாசிக்கின்றவர்களுக்கு, தேஷாம்னா அவர்களுக்கு. எவர்களுக்கு? அவ்யக்த ஆசக்த சேதசாம். அவ்யக்தம் என்னது? நாமமா ரூபமா குணமா வெளிப்படாதது அவ்யக்தம். அவ்யக்தம்னா வெளிப்படாத தத்துவம். எது வெளிப்படாத தத்துவம்? ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம், வெறும் கான்சியஸ்னஸ். ஸ்கிரீன் மாதிரி வெளிப்படாம இருக்கிறது. படம் ஓடிட்டு இருக்கும் போது ஸ்கிரீன் தெரியாது. ஸ்கிரீன் தெரியுமா? படம் ஓடிட்டு இருக்கும் போது வெள்ளை ஸ்கிரீன் படம் ஓடிட்டு இருக்கும் போது தெரியாது. பில்ம் ஆஃப் பண்ணாதான் வெள்ளை ஸ்கிரீன் தெரியும். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா பிலிம் காட்சிகள் போயிட்டே இருக்கு. அப்ப காட்சிகள் போகும்போது இதுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த நான்றது வெளிப்படாம இருக்கு. நானுக்கு பாத்தீங்கன்னா நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை. ஸ்கிரீன் எப்படி ஒயிட்டா இருக்கோ அதே மாதிரி இந்த நானும் பாத்தீங்கன்னா நாமரூப குணங்கள் இல்லாம நிர்விகல்பமா இருக்கிறது, வெளிப்படாதது அவ்யக்தம்னு பேரு. இந்த அவ்யக்தத்துல பாத்தீங்கன்னா அவ்யக்தா சக்த சேதசாம். இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? நிம்மதியா இருந்த சாமி, நான் பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். எதையோ பாத்தீங்கன்னா ஒரு விபூதியை பூசிக்கிட்டு பேசாம ஒரு சுண்டலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருந்த பரமஹம்சானந்த சாமிகிட்ட வந்ததுல இருந்தே கஷ்டம் சாமி. என்னோட சிஷ்யர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சிஷ்யர் ஒரு 5-6 வருஷம் சாந்தோக்கியம் இருந்தாரு. எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் சாமிகிட்ட போனா சாமிகிட்ட பாடம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் ரோகம் வந்துடும் போயிட்டேன். சாமிகிட்ட பாடம் முடிச்சா ரோகம் வந்துடும் போயிட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தி பாருங்க. இப்ப நமக்கு என்னன்னா பிரத்யட்சமா நமக்கு இப்ப தெரியும். என்ன தெரியுங்களா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிம்மதியா இருந்த பாடம் படிக்க ஆரம்பிக்கும் போது சஞ்சலம் அதிகமா போச்சு. மற்றவெல்லாம் என்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் நிம்மதியா இருக்கிறான். என்னை சுத்தி இருக்கிற எல்லாம், என் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாம் பாடம் கேட்காதவங்க எல்லாம் அவங்கவுங்க நிம்மதியா ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நான் பாடம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ சஞ்சலம் சித்தம் பாத்தீங்கன்னா படுத்தி எடுக்குது சாமி. ஏன் படுத்தி எடுக்குது அப்படின்னா, யாரெல்லாம் இந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய பிரம்ம, நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்மத்துல யாரெல்லாம் ஆசக்தி, எனக்கு ஆனா விட முடியல சாமி இதை, சரி இதை தொலைக்கலாம், இந்த சனியனை தொலைச்சிட்டு திரும்ப பக்தி பண்ண போயிடலாம், நாம ரூபத்தோடு இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு, திருப்பதிக்கு போயிட்டு, எங்கேயாவது திருச்செந்தூர் போயிட்டு எங்கேயாவது கோயில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. இந்த பாடத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்ன. இந்த அவ்யக்தத்தை விட்டுருவோம், இந்த பிரம்மத்தை விட்டுருவோம். பிரம்ம புண்ணாக்காகுது, தூக்கி போட்டு சினிமா பார்த்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு ஆனந்தமா எங்கேயாவது இருப்போம், சாகர வரைக்கும் இருப்போம், அதுவும் விட மாட்டேங்குது. இந்த பிரம்மத்தை பத்தி கேட்டு ஒரு போதை உண்டாகி போச்சு. அதனால பாத்தீங்கன்னா டெய்லி பிரம்மத்தை பத்தி கேட்கணும், வேதாந்தம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், சாமி சொல்லணும் இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் மூலமா கேட்கணும். எனக்கு பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு திரும்ப கேட்கணும். அதையும் விட முடியல. அப்போ என்னோட புத்தி பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்து மேல பாத்தீங்கன்னா ஒரு காதல் வந்துருச்சு, ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு வந்துருச்சு. அவ்யக்த ஆசக்த சேத்தசாம். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா 85 பேர் 86 பேர் வரீங்களே, இவ்வளவு நாள் வரீங்கன்னா என்ன காரணம்? போதை வந்துருச்சுன்னு அர்த்தம் தானே, விட முடியல. 4 பேர் பாத்தீங்கன்னா வெளில போறாங்க. நான் நினைச்சேன், ஓஹோ இவங்க இனிமே வரமாட்டாங்கன்னு நினைச்சா திரும்ப வந்துடுறாங்க. ஏன் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மத்து மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஏன்னா நானாச்சே, அந்த பிரம்மம் நானா இருக்குல்ல, அது விட மாட்டேங்குது. என்ன காலை பிடிச்ச சனியை மாதிரி பாத்தீங்கன்னா காலையே திரும்ப பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தாகி கிளேஷோ அதிகத்தரஹா. யாருக்கெல்லாம் இந்த நிர்குணத்துக்குள்ளார வந்தாங்களோ
அவங்களுக்கெல்லாம் கிளேஷம். கிளேஷம்னா மனசுல உண்டாகக்கூடிய சஞ்சலம், மனசுல உண்டாகக்கூடிய துக்கம், இது எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக தரகன தரப்பிரத்தியம் கம்பேரிசன்ல போடுவோம். அதிகம், அதிக தரம். அதிகம்னா எது அப்படின்னா சகுண பிரம்ம உபாசனையே கஷ்டம், அது துக்கம். அந்த துக்கத்தை காட்டிலும் இந்த நிர்குண உபாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடியது. இதை மனசுல புரிஞ்சுங்க. இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே உள்வாங்கிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுவாமி சஞ்சலமா இருக்கு சுவாமி அப்படின்னா, ஆமா ஆச்சாரியரை பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார், யாருக்கெல்லாம் நிர்குணத்துல பிரவருத்தி ஆயிட்டீங்களோ அவங்கெல்லாம் பெரிய வார்ல என்ட்ரு ஆயிருக்கும். சண்டையே போடாம வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சம்சாரத்துக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ஒரு யுத்தத்துல இறங்கியிருக்கோம். அப்ப யுத்தத்துல இறங்கும் போது சாமி பீஸ்ஃபுல்லே இல்லை சாமி அப்படின்னா, ஆமா யுத்த பூமியில பீஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? பீஸா இருக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கலவரம். மனசு பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். நான் லைட்டா கண்டிக்கிறேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தலையில குட்டிக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு எப்படி நடந்துச்சோ அதே தான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். மனசு செட்டில் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சஞ்சலம் படுத்தி எடுத்துரும். என்னடா இது விடவும் மாட்டேங்குது, இதை விட்டுட்டும் இருக்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, தவிப்பா இருக்கு. நடுவுல மாட்டிக்கிட்டேன், திருசங்கு சொர்க்கம் மாதிரி மேலையும் போக முடியல, கீழையும் போக முடியல, விடவும் முடியல. இவர் என்னடானா எப்ப பார்த்தாலும் கண்டிச்சு பேசுறாரு. நேற்று ஒரு அம்மா பாத்தீங்கன்னா சாமி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நான் இது பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன். நான் சொல்லிட்டேன், இனிமே ஆச்சாரியட்ட இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் உடம்பு சரியாம இருக்கு, எல்லாத்துக்கும் தான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆறுதல் தேடுறதுக்கு சாமியார் இல்லை, அந்த சாமியார்லாம் வேற. நம்ம பாத்தீங்க அப்படின்னா பேய விரட்டுற சாமியார், ஆறுதல் சொல்ற சாமியார் இல்லை. அப்ப யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் மொழிய நான் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சுன்னா என்ன ஆயிடும், எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் உடம்புன்னு இருந்தா எல்லாம் வரும், உடம்புன்னு இருந்தா எல்லாம் வரும். இதை உணர்த்துறது தான் முக்கியமானது. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை பாத்தீங்கன்னா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ பிரம்ம நீ பிரம்ம நீ பிரம்மன்னு சொல்லுது, நீ உடம்பு இல்லை நீ உடம்பு இல்லை, நீ தேகம் இல்லை மனசு இல்லை புத்தி இல்லை, இது எல்லாம் பொய்ன்னு. ஆனா பாத்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு ரோகம் வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, தலைவலியோ பல்லு வலியோ இல்ல வயிற்று வலியோ வரும்போது தான் தெரியுது இவருன்னு சாமி சொல்றாரு வயிற்று வலி பல்லு வலி இதெல்லாம் பொய்ன்றாரு. எப்படி பொய்? இது படுத்தி எடுக்குதே. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இந்த சரீரத்தோட சம்பந்தம் உடையவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பிடிச்சி பாத்தீங்க அப்படின்னா நீ தேகம்னு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா நீ பிரம்மன்றாரு. இப்ப நான் பிரம்மமா நான் தேகமா? அப்ப பாத்தீங்கன்னா இப்படியும் போகாம அப்படியும் போக முடியாம கிளேஷோ அதிக தரஹா தேஷாம், அவர்களுக்கு நிர்குணத்துக்குள்ளார உள்ள வந்தவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளேஷங்கள் அதிகமா உண்டாகும். ஏன் சுவாமி அப்படின்னா, யாருக்கு சுவாமி அப்படின்னா அவ்யக்தாகி கதிர் துக்கம். மனசுல எப்பவே வச்சுங்க, அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய நிர்குணத்தை பிராப்தி பண்ணக்கூடிய மார்க்கம். கதி அப்படின்னா மார்க்கம். நிர்குணம்ன்றது அவ்யக்தான அர்த்தம் நிர்குணம். அந்த நிர்குண பிரம்மத்தை அறியக்கூடிய மார்க்கமானது ரொம்ப துக்கமானது. யாருக்கு அப்படின்னா தேகவத்பிர் அவாப்பியதே. தேகவத்பிர் அப்படின்னா தேகத்தை உடையவங்களுக்கு. தேகத்தை உடையவங்கன்னா தேகம் இருக்குதானே செய்யும். அப்போ தேகத்துல அபிமானம் உடையவங்களுக்கு. அதனால்தான் நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா எல்லாத்தையும் ஈஸ்வரன் கொடுக்கிறார்னு எடுத்துங்க, பகவான் பார்த்துப்பார்னு எடுத்துங்க. எப்படி எடுக்கணும்? பக்தியை சகாயம் பண்ணிக்கணும். நிர்குண பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. சாமி எனக்கு ரோகத்தை கொடுக்கிறார். யார் கொடுக்குறா? சாமி கொடுக்கிறார். பிரசாதம் கசப்பா இருக்கு, மருந்து கஷாயம் மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாயிடும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பாவிக்கணும் அப்படின்னா பகவானுக்கு அந்நியமா எனக்கு யாரும் எதையும் கொடுக்க முடியாதுன்னு பக்தி பண்ணிக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ரொம்ப செட்டில் ஆயிருக்கும். இந்த தேகமும் கூட பாத்தீங்கன்னா விராட்டுல ஒண்ணு அப்படின்னு பாவம் பண்ணிருந்தீங்கன்னா, இந்த என்னுடைய பிராணனும் சூக்ஷ்ம தேகமும் ஹிரண்ய கர்ப்பன்னு பாவம் பண்ணிருந்தீங்கன்னா, என்னுடைய பிராணன் உயிர் எல்லாமே அகங்காரமும் வாஸ்தவத்துல பகவான் தான் பண்ணிருந்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தேகத்துல இருக்கிற அபிமானம் மெதுவா நியூட்ரலைஸ் பண்ணி
நம்ம நிர்குணத்துக்கு வரோம்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? ஈஸியா. இதுக்காக தான் நான் வந்து விராட் உபாசனை பண்ணுங்க நான் உங்களை அடிச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த லிமிட்டா இருக்கிற இந்த தேகத்துல அபிமானம் இருக்குல்ல, இந்த தேகத்துல அபிமானம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தேகத்தை பேஸ் பண்ணி தானே குழந்தை, தேகத்துல பேஸ் பண்ணி தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வித்வானா இருந்தார். நான் வந்து அவர்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் படித்தேன். அவர் வந்து பண்டிதர், நல்ல பஞ்சகச்சம் கட்டி நல்லா இருப்பார். அவர்கிட்ட நான் வந்து கொஞ்ச நாள் பாடம் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண, நல்ல வித்வான், ரொம்ப எக்ஸலண்டான வித்வான், ரிஷிகேஷன். அவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாருன்னா, பாடத்தெல்லாம் நிப்பாட்டுறப்பா அப்படின்னு. எனக்கு அப்போ சின்ன பையனை, ஏன் பாடத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு கேட்டா, இல்லை அவங்க பையன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு கிளாஸை நிப்பாட்டாரா? ஐயோ, இவ்வளவு நாள் நான் அவர்கிட்ட பாடம் படிச்சது தப்பாச்சு, அவர்கிட்ட போய் நான் கிளாஸ் கேட்டதே தப்பாச்சு. ஏன் அப்படின்னா, சாஸ்திரம் படிக்க தெரிய வேணாமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா எல்லாத்துக்கும் மரணம் வரும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் தானே. அப்ப புத்திர பாசத்தோட இருந்துகிட்டு நீங்க வேதாந்தம் படிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கீங்களா? அப்ப அவருக்கு தகுதியே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் தெரிஞ்சாலும் கூட இந்த சரீரத்தோட சம்பந்தம் இருக்குல்ல, நான் சரீரம் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த சரீரத்துக்கு ஒரு புள்ள, இந்த சரீரத்துக்கு ஒரு பேர குழந்தை, இந்த சரீரத்துக்கு மனைவி, இந்த சரீரத்துக்கு பிசினஸ், இந்த சரீரத்துக்கு இந்த சொசைட்டில ஒரு பொசிஷன், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஒரு சரீரம். அப்ப இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இதெல்லாம் பொய்ன்னு சொன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சப்தமா தெரியுது. ஆனா கண்ண மூடி உட்கார்ந்து வெறும் நான் புரணத்துல நிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, தேக அபிமானத்தை உடையவர்களுக்கு இந்த நிர்குண வித்யான்றது, நிர்குண மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது. பாஷத்துக்கு வந்து கிளேஷகனா என்ன அர்த்தம்? பஞ்ச கிளேஷம் சொல்லியிருக்கோமா? கிளேஷம்னா யோக சூத்திரத்துல சொல்றோம். கிளேஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யானா அஜ்ஞானம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அஜ்ஞானத்தோட முதல் குழந்தை அஸ்மிதா. அஸ்மிதானா அகங்காரம். நான் எல்லாத்துலயும் நான் ஜீவன், நான் தேகம், நான் அப்பா, நான் அம்மா, நான் புள்ள, எனக்கு இது இருக்கு, சொசைட்டில நான் வந்து இந்த பதவியில இருக்க நான் அப்படின்னு எல்லாத்துலயும் நான் நம்ம வந்து அகங்காரம் பண்றோம். இதுக்கு பேர் அஸ்மிதான்னு பேர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ராகம், நிறைய ஆசையை வச்சிருக்கோம். இதெல்லாம் பொய்ன்னு சொன்னா கூட நமக்கு இது பொய்ன்னு தோண மாட்டேங்குது, கனவுன்னு தோண மாட்டேங்குது. அப்ப ஆசை, ராகம். அதுக்கப்புறம் துவேஷம், நிறைய பேரை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, துவேஷம். அதுக்கப்புறம் மரண பயம், வந்து ஐயோ சுத்து போயிடுமோ, இந்த தேகம் போயிடுமோ, ஹார்ட் அட்டாக் வருமோ, இல்ல லிவர் ஃபெயிலியர் ஆயிடுமோ, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமோ, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, எப்போ போகும் ஒரு பயம், மரண பயம். இந்த மொத்தம் 5 கிளேஷங்கள் அப்படின்னு பேர். இந்த 5 கிளேஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷக அதிக தரக. கிளேஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்யபி மத் கர்மாதி பராணாம் கிளேஷக அதிக ஏவ. அதிக தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகம், அதிக தரம். ரெண்ட வந்து கம்பேர் பண்ணும்போது தரப்பிரத்தியம் சொல்லுவோம், தர போடுவோம். பெஸ்ட் சொல்லும் போது, பலவற்றில் பெஸ்ட் சொல்லும் போது தமம்னு போட்டு சொல்லுவோம். இங்க தர போட்டிருக்கு, அதிக தர, அதிகம், அதிக தரம். அதிகம் தான் இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எப்படி இருந்தாலும் மத்கருமாதி பராணாம் 11 கடைசி ஸ்லோகம் இருக்குல்ல, 11வது அத்தியாயத்துல மத்கருமகிருத் மத்பரமோ மத் பக்தக சங்க வரிஜிதக இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அந்த விஸ்வரூப தியானத்தை பண்ணக்கூடிய சகுன பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளேஷோ அதிக ஏவ. அவங்களுக்கே ரொம்ப கிளேஷங்க. விஸ்வரூபம் எல்லாத்தையும் பகவான் பாக்குறது, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வரும், 15 குரங்கு வரும் டெய்லி. எனக்கு 15 குரங்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கண்ட இடத்துல யூரின் பாஸ் பண்ணி வைப்பான், கண்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரத்தை போட்டு வைப்பான், இருக்கிற செடியெல்லாம் உடைப்பான். 15 குட்டிங்க என்ன பண்ணு யோசிச்சு பாருங்க. 15 குரங்கு கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் பிடிச்சி இது பண்ணி எல்லாம் நாசம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவப்படாம என்ன பண்ணுவீங்க? அதை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸ்வரன் பாவிக்கணும். ஈஸ்வரன் பாவிக்கணும், இந்த குரங்கு பண்ற சேட்டையை ஈஸ்வரன் பாவிக்கணும். எப்படி பண்றது? யோசிச்சு பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்றது மத் கர்ம கிருத்து, இதெல்லாம் பகவான் நினைச்சு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றது, இதெல்லாம் கஷ்டம்தான். அப்ப சகுன பக்தர்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, சகுன ஈஸ்வர உபாசனை, விராட் உபாசனை பண்றவங்களுக்கு என்னது, கிளேஷம் அதிகமா உண்டாகும், சஞ்சலிக்கும். பாரு இப்பதான் பூச்செடி வருது, மல்லிகைப்பூ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முட்டா வருது,
நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி உருவி 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 குரங்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? நான் டைமில் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதோட இடம் அதுக்கான ஃபுட்டு பகவான் கிரியேட் பண்ணியிருக்காரு, நான் கிரியேட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன மிச்சம் இருக்கோ அது இருக்கட்டும் அப்படின்னு உட்காந்து ரசிக்கதான் வேணும். ஈஸ்வர ஸ்வரூபம். நான் எப்படி சாப்பிட்றனோ அது மாதிரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, எதை வேணால் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு. இதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னு வச்சுங்க, ஐயோ எனக்கு பகவானுக்கு வேற இந்த குரங்கு இருக்கு, எனக்கு வேற குரங்கு இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்தோன்னே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரங்கு அடிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு சஞ்சலம் ஆயிடும். சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஆயிடும். ஒரு குரங்குக்கே அப்படின்னா அந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சஞ்சலம் என்ன ஆகும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை கல்டிவேட் பண்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஈஸ்வரன், இதெல்லாம் ஈஸ்வரன், இதெல்லாம் விஷ்ணு பகவான் தான், விராட் ரூபம் தான் அப்படின்னு பகவான சிந்தனை பண்றவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிளேஷம் அதிகம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதிக ஏவ கிளேஷக, ஆனா தூ அதிக தரக தூ. ஆனா அதிக தரம் அப்படின்னா யாருன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் யாருக்கு அப்படின்னா அக்ஷராத்மனாம் பரமார்த்த தரிசினா. யார் அந்த அக்ஷர பிரம்மத்தை வந்து நிர்குண நிராகாரத்தை குருநாதர் மூலமா கேட்டுட்டு அந்த நிர்குண நிராகாரத்திலேயே நிக்கணும் அப்படின்னு யாரு முயற்சி பண்றாங்களோ, உபாசனை நிர்குண உபாசனை பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான கிளேஷம் உண்டாகுது. பரமார்த்த தரிசனம் அர்த்தம் யதார்த்தத்தை பார்ப்பவர்கள். யதார்த்தம் எது? நாம ரூப குணங்கள் இல்லாத சுத்த பிரம்மம் தான் யதார்த்தம். தங்கம் யதார்த்தம், தங்கத்துக்கு மேல இருக்கிற நாம ரூபம் அயதார்த்தம், பொய். யதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் அதிஷ்டானம். நான் சொல்றேன் ஜி, உங்க புள்ள மேல இருக்கிற பாசத்தை விட்டுருங்க, ஏன்னா புள்ளன்ற சரீரத்தை விட்டுருங்க. என் புள்ள சரீரம், என் மனைவி சரீரம், என் பேர குழந்தை சரீரம், இதை விட்டுருங்க. என் புள்ளையும் பிரம்மமா இருக்கான், என் பேரனும் பிரம்மமா இருக்கான், நானும் பிரம்மமா இருக்கேன், இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் பிரம்மமா இருக்குன்னு கொண்டு வாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டுக்கு போயிடுங்க, லிமிட்ல நிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இத்தனை வருஷம் கூட இது பண்ணிட்டு திடீர்னு இந்த சாமியார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பந்த பாசத்தை விடுகின்றாரு. ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, சாமி என்ன பிரிச்சு வைக்க பாக்குறீங்க, குடும்பத்தையும் என்னையும் பிரிச்சு வைக்க பாக்குறீங்கன்னு போயிட்டாரு. என்ன யோசிச்சு பாருங்க, என் குடும்பத்தை என்னை விட்டு பிரிக்க பாக்குறீங்களே நீங்க. அப்ப நான் பிரிக்க பார்க்கலைங்க, யதார்த்தத்தை வாங்க, யதார்த்தத்துல இருந்து வந்தீங்கன்னா தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னா முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, தேக அபிமான பரித்தியாக நிமித்தா. முதல்ல ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பார்க்கணும்? தன்னை பிரம்மமா பார்க்கணும். உதாசீன வரணும். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வருதோ எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திங்க. நேற்று ஒரு அம்மாவுக்கு வந்து நான் மெசேஜ் போட்டேன், இனி என்கிட்ட புலம்பலே இருக்கக்கூடாது. எனக்கு சுவாமி எனக்கு வந்து உடம்பு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு. அவங்களுக்கு என்ன எண்ணம்? நான் ஆறுதல் சொல்லுவேன்னு. அந்த ஆறுதல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இனிமையா இருந்தாலும், ஆனா ஆறுதல் சொன்னா அவங்களை கெடுக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் இல்லை, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு கர்மத்தினால ஆரம்பிக்கப்பட்டது, கர்மத்தினால போகம் சம்பவிக்கும், நல்லது கெட்டது எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பக்தன் ஆகுங்க. முதல்ல யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணுங்க கர்மா தியரி படி. அப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, அந்த கர்மாவை கொடுக்கறது யாரு அப்படின்னா பகவான் கொடுக்கிறார், கர்ம பல தாத்தா. அப்ப ரெண்டாவது ஸ்டெப்ல எது நடந்தாலும் பிரசாதம் பிரசாதம். ஒரு தலைவலி நல்ல மைக்ரைன் வருது, எனக்கு வரும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன், எனக்கு பாக்குறதுக்காக தான் கொடுக்குறாரு. நான் எடுப்பேன். நான் எப்படி எடுப்பேன்? வலியை பார்க்குற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா வலி விண்ணுன்னு தெரிக்கும் போது எனக்கு பல்வலி, ஐயோ பல்வலிக்குதே அப்படின்னு நான் பிடிச்சிருக்கேன். அப்போ தான் என்னோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும். அதை தாண்டி போய் அந்த வலியை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உணர்வுல நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் அதை பயன்படுத்துறேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், என்னோட தேகத்தில் எது சம்பவிச்சாலும் துக்கங்கள் பகவானோட பிரசாதம் அப்படின்னு பார்க்குறேன். கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வலி வரும்போதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, துக்கம் வரும்போதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த துக்கம் என்ன 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 எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு நிமித்தம் வேணுமா? அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு துக்கம் கொடுக்கறது எல்லாம் எதுக்கு? கான்சென்ட்ரேஷன் பண்றது. அப்படி ரெண்டாவது ஸ்டெப்பு என்னது அப்படின்னு கேட்டா பிரசாத புத்தி. முதல் ஸ்டெப்பு கர்மா, ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பக்தியோட பிரசாத புத்தி. மூணாவது ஸ்டெப் என்ன போகுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பொய்.
சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் ஜாகிரதம் ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் தோற்றம் மாத்திரம். பார்க்கிறவன் நான் மட்டும் சத்தியம், அந்த பார்க்கிறவன் நான் தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு. இந்த 3 ஸ்டெப் நீங்க போகும். அப்ப யாருக்கு துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேக அபிமான பரித்தியாக. ஆச்சரியர் ரொம்ப இதை ஹைலைட் பண்ணீங்க. தேகத்தோட அபிமானம் இருக்குல்ல, நான் தேகம் நான் தேகம் அப்படின்ற அபிமானம் இருக்கிறதுனாலதான் என்னோட புள்ள மேலேயோ என்னோட பேர குழந்தைங்க மேலேயோ என்னுடைய மனைவி மேலேயோ என்னுடைய சொத்து மேலேயோ என்னோட பொசிஷன் மேலேயோ எதுலயும் எனக்கு வைராக்கியம் வர மாட்டேங்குது. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார், இப்ப இல்ல காலமாயிட்டார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க இந்த நேரத்துல எதுக்குங்க அசோசியேஷன்ல எல்லாம் பொறுப்பெடுத்துக்கணும் நான் கேட்டேன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருவான்மையூர்ல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்தார். ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஐஏஎஸ் கேடர்ல இருந்தவர். அப்ப அவர் பெரிய பொசிஷன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். ஹார்ட் பேஷண்ட். நான் சொன்னேன் என்னன்னு கேட்டா, பேசாம வந்து ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டு பாடத்தை கேட்டுட்டு பேசாம இருங்க, எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்கன்னு. ஆனா அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொசிஷன்ல இருந்துட்டு கீழே இறங்கணும்னு அந்த வேற ஏதாவது ஒரு பொசிஷனை பிடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இது. சாமி என்ன மதிக்க மாட்டேன்றாங்க சாமி. கார் பார்க்கிங்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமா போங்க இது பண்ணுங்க அப்படின்னு. நான் ஐஏஎஸ்ஆ இருக்கும்போது போஸ்டிங்ல இருக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் மதிப்பா இருந்துச்சு. இப்போ போஸ்டிங் போனதுக்கு பிறகு என்ன மதிக்க மாட்டேங்கிறான். செக்யூரிட்டி கார்டு வந்து பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்துறேன், ஏன்னா பெருசு தானே ஒன்றும் வேலை இல்லாம இருக்குல்ல அப்படின்னு. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அசோசியேஷனுக்கு வந்து அந்த அபார்ட்மெண்டோட அசோசியேஷனுக்கு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியா இருக்கும் சாமி. விடுங்க அப்படின்னா விட்டேன் அப்படின்னா அவருக்கு என்ன பயம் அப்படின்னா மரியாதை போயிடுமோ. அப்ப என்ன அப்படின்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அபிமானத்தை பேஸ் பண்ணிதான் பந்த பாசமும் இருக்கு. இந்த தேகத்தை அபிமானத்தை வச்சுக்கிட்டு தான் பதவியில இருக்கக்கூடிய ஆசைகள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேக அபிமானத்தை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப இந்த தேக அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடையிறதுக்கு, நீங்க இந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு இந்த தேக அபிமானங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், தேக அபிமான பரித்தியாக நிமித்தம். தேகத்தோட அபிமானத்தை வந்து முழுசா விடுறத நிமித்தமா வச்சுக்கிட்டு காரணமா வச்சுக்கிட்டு இந்த பிரம்மத்தை அடையிற மார்க்கம் இருக்கு. நான் தேகம்னோ நான் பிரம்மம்னு ரெண்டும் ஒன்னா அடைய முடியாது. இது எல்லாம் பிரம்மம், ஆனா இது என் குழந்தை என் பேர குழந்தை அப்படின்னு அப்படி அடைய முடியாது. பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம், இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா சகுன சாக்காரம். அப்ப இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேக அபிமானத்தை விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொன்னா அது ரொம்ப துக்கத்தை உண்டு பண்ணுது. உங்க குழந்தைங்களுக்காக பார்க்காதீங்க, அவங்க பார்த்துக்கிட்டு வயசாயிடுச்சு, அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். நீங்க உங்க வேலை என்னவோ அதை பாருங்க, நிர்குணத்துக்கு ட்ரை பண்ணுங்க, நல்ல ஈஸ்வர உபாசனை பண்ணுங்க, மெதுவா உட்காருங்க, கண்டபடி சித்தத்தை சஞ்சலப்படுத்தாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுது. ஐயோ இவர் என்னது பிரிச்சிருவாரோ, குடும்பத்தை உண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இது பண்றாரு, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பாக்குறேன், குடும்பத்தை இல்ல தேகத்தையே பிரிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மமக்காரத்தை விட்டதுக்கு பிறந்தான் நீங்க அகங்காரத்தை விட முடியும். என்னோடது 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 என்னோடதுன்னு எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானம். இப்ப எங்களுக்கு ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எடுத்துட்டு போயிட்டாரு இருக்கட்டும், என் தம்பியோ அண்ணனோ எவனோ எடுத்துட்டு போட்டோம். என் வண்டியை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், காரை எடுத்துட்டு இருக்கேன், எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரை எடுத்துட்டு போயிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளில போய் பார்த்தேன். அடுத்த க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் பதறோம், வண்டி போச்சு அவ்வளவுதானே, இதுக்கு டக்குன்னு பதற்றம் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணம், இந்த வேதாந்தத்தோட அடுத்த க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு, போகும்போது போச்சு, வேற எவனாவது பயன்படுத்துவான், அதுதானே, வேற என்ன பண்ண முடியும். எதுக்காக போய் பதற்றிக்கிட்டு ஐயோ போச்சேன்னு பதறதுனால எதாவது ஆக போகுதா, ஒன்றும் இல்லை. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என் தம்பியோ அண்ணனோ எவனோ ஒருத்தனுக்கு தேவைப்பட்டிருக்கு, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தேன், அவன் எடுத்துட்டு போயிட்டான். நாங்கள் நார்த் இந்தியாவில் பூட்டவே மாட்டோம், எந்த வீட்டையும் பூட்ட மாட்டோம், எங்களோட குட்டியாக்கள் எல்லாம் பூட்டவே மாட்டோம். ஏன் அப்படின்னா எடுத்துட்டு போட்டோம் அப்படி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அபிமானத்தை விட்டாதான் இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, பிராணன் நான் இல்லை அப்படின்னு நேத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். நேத்தி பண்ணிக்கிட்டே போனாதான் நீங்க அகம்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்த நிர்குண நிராகாரத்துல நிக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை நிமித்தமா வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ண வேண்டியதுக்கு பேர் தான் நேத்தி பிரக்கிரியாவே அதான். அப்ப அதை வந்து நிமித்தமா வச்சுக்கிட்டு என்னது துக்கம் அதிகமா உண்டாகும். அது மட்டும் இல்ல, அவ்யக்தாசக்த சேதசாம் யாருக்கு,
அப்படின்னா சகுனத்துல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பிரச்சனை இல்லைங்க. நீங்க வைஷ்ணவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா வேலுக்குடி கிருஷ்ணன் இவங்கெல்லாம் துஷ்யன் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க சௌக்கியமா இருக்கும்ல. யாரையும் தியாகம் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டு சௌக்கியமா பக்தி பண்ணிக்கிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஆனந்தமா ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணிட்டு ஆனந்தமா இருங்க. இந்த சன்னியாசிகள் பேச்ச கேட்கவே கேட்காதீங்க. வைஷ்ணவர்களுக்கு சன்னியாசிகள்லாம் பிடிக்காது. சைவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளை பார்த்தா பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசிகள் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறாங்க. ஆச்சாரியர் சொல்ற அவ்யக்தாசக்த சேதசா. யாருக்கு துக்கம் அப்படின்னா அவ்யக்தே ஆசக்தம் சேதா, எவர்களுக்கு அவ்யக்தத்துல ரொம்ப பற்றுதல் உண்டாயி போச்சோ. யாரு? நமக்கு தான். உங்க எல்லாத்துக்கும் மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னடா பண்றது இந்த தேகத்தை, யாரு பார்த்துப்பா யாரு பார்த்துப்பா யாரு பார்த்துப்பா, ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வானப்படுத்தினா போய் எங்கேயாவது கோயில் பக்கத்துல இருந்துறாரு, ஏதாவது நைட்டு 10 மணிக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் கிடைக்காது, பக்கத்துல டாக்டர் இருக்க மாட்டாங்க, இது இருக்க மாட்டாங்க, பகவான் மேல நம்பிக்கை வராது. நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரை நம்புவோம், வேற சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்புவோம். அதுக்காக தானே சிட்டிக்குள்ளாரெல்லாம் இருக்கும். இவர் என்ன வந்து எங்கேயாவது பிரிச்சு போயிரு, தனியா போயிருன்றாரு. இப்படி இருக்கிறது தனியா ஏன் அப்படின்னா தேகத்தை நிமித்தமா வச்சு. அதே நேரத்துல வேதாந்தத்தை விடுறீங்களா? வேதாந்தத்தையும் விட முடியாது. வேதாந்தத்தை கேட்கறதுல இச்சை இருக்கு, ஆனா தேக அபிமானத்தை விடுறதும் கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா ரெண்டுத்துலயும் போராட்டம். அவ்யக்தத்துல யாருக்கு ஆசக்த புத்தி, நல்ல புத்தி பற்றுதலை அடைஞ்சிருக்கோ, ஏஷாம் தே, எவர்களுக்கு அவ்யக்தத்துல இந்த நிர்குண பிரம்மத்துல பற்றுதல் இருக்கோ அவங்களுக்கு பேரு அவ்யக்தாசக்த சேதசகன் பேர். அப்படிப்பட்டவங்களுக்கு தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசா, அந்த மாதிரி அவ்யக்தம்ன்ற நிர்குணத்துல பற்றுதலை உடைய மனதை உடையவங்களுக்கு இந்த மார்க்கம் என்னது ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. ஆச்சரிய சொல்ற அவ்யக்தாகி யஸ்மாத் ஹீன யஸ்மாத், ஏனெனில் அவ்யக்தா யாகதி, அவ்யக்தம் சொல்லக்கூடிய அக்ஷராத்மிகா யாகதி. அக்ஷராத்மிகா அப்படின்னா நிர்குண பிரம்மம். நிர்குண பிரம்மம்னு அவ்யக்தகத்தின்னு சொல்லலாம், இல்ல அக்ஷராத்மிகான்னு சொல்லலாம். அப்போ அக்ஷரம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை உடைய நிர்குண நிராகார பிரம்மத்தை பத்தின அடையிற மார்க்கம் இருக்கே, இது என்னன்னா துக்கம் சொல்லிட்ட, ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடியது. சா யாருக்கு? சா தேகவத்பிகி. தேகவத்பின்னா என்ன இருக்கணும்? தேக அபிமானவத்பி, தேகத்துல அபிமானத்தை உடையவங்களுக்கு. அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், சொப்பன தேகத்தை பாருங்க. சொப்பனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காலையில திரும்ப இந்த தேகமும் அந்த தேகத்துக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா இதுவும் பார்க்கப்படுவது அதுவும் பார்க்கப்படுவது. இந்த தேகத்தை வந்து சதா என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில இருக்கிற வஸ்துக்களை பார்க்குற மாதிரியே இந்த தேகத்தை பார்க்கணும். இந்த பரமஹம்சானந்தா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பாடம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ பேச போறான், நான்சென்ஸ், பகவான் பேச வைக்கிறார், வெறும் நிமித்த மாத்திரமா, நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை பார்க்கணும். கை பார்க்கப்படுது, அப்ப கை நான் இல்லை. இந்த டேபிள் பார்க்கப்படுது, இந்த டேபிள் நான் இல்லை. புஸ்தகம் பார்க்கப்படுது, புஸ்தகம் நான் இல்லை. இந்த மலை பார்க்கப்படுது, மலை நான் இல்லை. இந்த வீடு பார்க்கப்படுது, வீடு நான் இல்லை. அப்ப இந்த தேகத்தை நான் பார்க்கிறேன், இந்த கண்ணாடியில தெரியுது, இந்த தேகம் நான் இல்லை. அப்ப நான் பார்க்கிறவன். அந்த நான் பார்க்கிறவன் சொல்லி சொல்லி பழகினீங்க அப்படின்னா இந்த அபிமானம் நியூட்ரலைஸ் ஆகும். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தேகம் தேகம் சொல்றவங்களே கூடி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தேகத்தோட ஸ்புரணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் தேகம் இல்லைன்னு விடமாட்டாங்க, நம்மளை காலை பிடிச்சி கீழே இருப்பாங்க. பர்த்டே கொண்டாடுவாங்க. பர்த்டே கொண்டாடி என்ன பண்ணுவாங்க, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் வந்து பாத்தீங்கன்னா தேகம் நீ 60 கொண்டாடலாம், 70 கொண்டாடலாம், 80 கொண்டாடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தேக பிரஜையை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கூட வந்து காலையில சாமி என்ன பண்ணுவார், நீ தேகம் இல்லை தேகம்னு சொல்லுவாரு. மீதி இருக்கிற 23 மணி நேரம் நீ தேகம்னு சொல்லும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல அபிமானத்தை உடையவர்களுக்கு இந்த அவ்யக்த கத்தின்னு சொல்லக்கூடிய இந்த நிர்குண மார்க்கத்தை அடைதல் என்பது துக்கம் அவாப்பியதை, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கிடைக்கின்றது. அதக ஆகையினால் கிளேஷோ அதிகத்தர, ஆகையினால் கிளேஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. அக்ஷர உபாசகான யத்து வர்த்தனம், அந்த அக்ஷர உபாசகர்களுக்கு வந்து அப்ப ரொம்ப கஷ்டமா சாமி அப்படின்னா இருக்கு. உபாயம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உபாயத்து மூலமா அந்த அவ்யக்தத்தை அடையிறது ஈஸியா. உபாயம் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ஷர உபாசகானாம் எது வர்த்தனம்,
அக்ஷர உபாசனை செய்யுங்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கணுமோ தது உபரிஷ்டாத் வக்ஷியாம, அந்த சாதனங்கள் எல்லாத்தையும் எப்படி இருந்தா இந்த அக்ஷர உபாசனையை எளிதா பண்ண முடியும், எளிதா சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம 13வது சாப்டர்ல அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு 20 குவாலிட்டிஸை வந்து பேச போறோம். அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. அடுத்த அத்தியாயத்துல நம்ம நிர்குணத்தை பத்தி அடையறதுக்கான உபாயங்களை சொல்வோமாக. உபாயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. உபாயத்தை எடுக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உள்ள நுழைஞ்சு நிர்குணத்தை அடையிறன்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா அந்த மார்க்கம் ரொம்ப துக்கத்தை தரும். ஒரு ட்ரில்லர் எடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணி அடிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு என்னோட வால். ஒரு ஆணி எடுத்து அடிக்கவே முடியல. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாமர் இல்லை, ஒரு கல்லை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்லை வச்சு அடிச்சும் போக மாட்டேங்குது. இங்க கையில இங்க பட்டுச்சு அங்க பட்டுச்சு, கையெல்லாம் வலி, ஐயோ ஆணி அடிக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாமர் கிடைச்சது, ஹாமரை வச்சு அடிச்சா அப்பவும் அது போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ஆணி வளைஞ்சு போகுது, செவ்வறு இதாவதோடய ஆணி உள்ள போக மாட்டேங்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சிஷ்யர் என்ன பண்ணார், சாமி நான் ஒரு ட்ரில்லர் மிஷின் வாங்கிட்டு வரேன் சாமின்னு அப்படின்னு ஒரு 50 ரூபா கொடுத்து ட்ரில்லர் மிஷின் வாங்கிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் ஓட்ட போடணும் சாமி அப்படின்னு டர் 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 அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுச்சு. 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் முடிஞ்சு போச்சு. போயாச்சு. நான் அடப்பாம இதுக்கு போய் கையை அடிச்சுக்கிட்டு கையில வந்து சுத்தி எல்லாம் அடிச்சு வெள்ளை அடி செவ ரத்தம் கட்டி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு. அப்ப என்னன்னா சாதனத்தை வச்சுக்கிட்டு ஒன்ன பண்றது ஈஸி, சாதனம் இல்லாம ஒன்ன பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப தேக அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நிர்குணத்தை வந்து அணுகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். அப்ப என்ன பண்ணணும், நிர்குண உபாசனை தேக அபிமானம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். அதுக்காக பயந்து ஓடிடாதீங்க. மெதுவா மெதுவா வசப்படும், நல்லா வசப்படும். நல்ல உபாயங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கத்துல போகும். இதோட இன்னைக்கு நிக்கிட்டு நாளைக்கு மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ஒரு கீத பாராயணம் பண்ணி ஒரு கிருஷ்ணனோட விக்கிரகத்தை வச்சு ஒரு கீத பாராயணம் பண்ணி ஒரு நல்ல சுண்டலும் ஒரு சக்கரை பொங்கலும் வச்சு நல்ல ஒரு ஆரத்தி காட்டி கொஞ்சம் பஜன்ஸ் போட்டு நீங்கள் பாடுங்கன்னு எல்லாத்தையும் பாட வச்சு ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஹோமத்தையும் இந்த பகவத்கீதா ஹோமத்தையும் பண்ணி விட்டுட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கு எவ்வளோ சௌமியமாக இருக்குது, பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதை விட்டுட்டு இதை விடு அதை விடு, இந்த பந்தத்தை விடு அந்த பந்தத்தை விடு அப்படின்னா கலவரமாக வருதுல மனுஷனுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பாராயணம், அதே மாதிரி பாகவத பாராயணம் நிறைய இடத்துல இருக்குது. எல்லாம் பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு விபூதி யோகம் எடுத்தேன்ல, அந்த விபூதி யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 4 ஸ்லோகங்கள் நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன். விபூதி யோகம் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க. உத்தவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறார், கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது சொல்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாஹா தே கீர்த்திதா சர்வாஹா. நான் என்னோட விபூத்தின்னு எதையெல்லாம் சொன்னனோ அது எல்லாம் சங்கேபேன விபூத்தையாக, என்னோட விபூதியை சுருக்கமா உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் மனோவிகாரா ஏவைத்தே ஏவைத்தே. நான் சொன்ன எல்லா விபூதி என்ன அப்படின்னா குளோரிஸ் எல்லாம் வாஸ்தவம் இல்லை, எல்லாம் மனோவிகாரம். யதா வாச்சாபிதீயத்தை, எதெல்லாம் வாக்குல சொல்றோமோ எல்லாம் பொய். வாக்குல சொல்றதெல்லாம் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் பொய். கதையா சொன்னமே, கதை கட்டணுமே, எல்லா கதையும் பொய். அப்ப என்ன பண்ண அப்படின்னா மனோவிகாரம் எல்லாம். அப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சொன்னார், வாச்சம் எச்ச மனோ எச்ச பிராணான் எச்ச இந்திரியானிச்ச. மனதை வந்து வாக்க வந்து அடக்கு, இந்திரியத்தை அடக்கு, மனசை அடக்கு, பிராணனை அடக்கு. ஆத்மனா எச்ச, தன்னுடைய ஆத்மாவினால் இந்த புத்தியையும் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரத்தையும் அடக்கு. ந பூய கல்பசே அத்வனே. இப்படி நீ அடக்குன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரமாட்ட.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இதை சொல்லி தர மாட்டாங்க பாகவதத்துல. ஏன்னா எல்லாத்தையும் அடக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அடக்கவே அடக்காதீங்க. நல்லா ஒரு இப்போ கோவிந்தபுரமோ ஏதோ ஒன்றுல நான் பார்த்தேன், வயசு 75 வயசு இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க, ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, சுத்தி சுத்தி வந்து. எனக்கு அப்படியே துக்கமாயி போச்சு. ஐயோ ஐயோ, என்ன இது, இந்த வயசுல கும்மி அடிக்கிற வயசா இது? கும்மி அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சம்சாரம் போகுமா? சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கதையெல்லாம் கேட்டுட்டு பகவான் மட்டும்தான் சத்தியம், உட்கார்ந்து மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லுது, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு. கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்குந்தா என்ன ஆகும்? ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அத்வைதம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம். அதான் ஆச்சரிய சொல்றேன், இந்த பாதம் வந்து ரொம்ப துக்கம். இதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜையா, ஒரு ஹோமமா, ஒரு பஜன்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அற்புதமா இருக்கு, யாருக்கும் கஷ்டமே இருக்காது. இதான் ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கதி ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஈஸ்வர கிருபை ரொம்ப நல்லா உண்டாய் பகவானே பலத்தை கொடுப்பார். அதனால எங்கேயாவது மனசு சஞ்சலப்படுது அப்படின்னா ஆமா இப்படிதான், இதோட நேச்சர் வந்து இதுதான். நிர்குணத்தோட மார்க்கம் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச பூமிக்கு போயிட்டா ஈஸி. ஆனா போற மார்க்கம் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு புரிஞ்சு.